வணக்கம். இந்த தொடர்ந்து இந்த மழை பெய்திருப்பதால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் பெருமளவில் போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் தொடர்ந்து மழை பெய்தால் இந்த சுரங்கப்பாதைகள் மற்றும் முக்கிய வழித்தடங்களில் இந்த மழை வெள்ள நீர் பாதிப்பு ஏற்படுமா? அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கங்க. ஏற்கனவே நாங்க தொடர்ந்து அதுல கண்காணிக்க விடதான் இருக்கோம். நாங்க ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரை அழைத்து மாநகராட்சியார் எடுக்கப்பட வேண்டிய வேலைகளை என்னென்ன பணிகளை நாங்க துரிதப்படுத்தணும்னு எங்களை அறிவுறுத்தியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க இப்போ நான் கூட ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கேன். நம்பர் மண்டலம் 11க்கு உட்பட்ட பகுதியில ரவுண்ட்ஸ்ல இருக்கோம். நானு நேரடியாக எல்லா இடங்களும் சுற்றி பார்த்து கூட இது மழைக்காலம். இயல்பாகவே இது கார்த்திகை மாதம் நவம்பர் மாத இறுதியெல்லாம் மழை காலம் தான். இந்த மழை காலத்துல எந்த அளவும் பொதுமக்களுக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாதுன்றதுதான் முன்னெச்சரிக்கை நடத்தி நாங்க எல்லா தாழ்வான பகுதிகள் எதுன்னு நாங்க கண்டறிந்து அங்கெல்லாம் நாங்க அங்க இருக்கு தேங்குகின்ற நீரை அப்புறப்படுத்துவதற்கு நம்மளுடைய நாங்க மோட்டார்களை வைத்து அதை உறிஞ்சி அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா இடங்களையும் நாங்க மோட்டார் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம அந்த பகுதியிலெல்லாம் நம்ம வட்டார துணை ஆணையர்கள் IAS ஆபீசருடைய இதுல இருக்க வட்டார துணை ஆணையர்கள் கண்காணிப்புல இருக்காங்க. எல்லா இடமும் மண்டல அலுவலர்களும் செயற்பொறியாளர்களும் ஃபீல்டுல எல்லாமே ஃபீல்டுல தான் இருக்கும். நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். இது எல்லா வகையிலும் இப்ப எல்லா சப்பேஸும் வாகன சுரங்கப்பாதைங்க அத்தனையும் உதவி பொறியாளர் தலைமையில அது ஒரு குழு அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. எந்த வாகன சுரங்கம் தண்ணி நிற்கிறாலும் உடனே அப்புறப்படுத்துற பணியில இருக்கும். ஒரு மோட்டார் பழுதானா கூட இன்னொரு மோட்டார் உடனே இயங்குற அளவுக்கு ஒவ்வொரு சப்பையிலுமே 2 மோட்டார் வச்சிருக்கோம். அது சில நேரங்களில் மின்சார தடை ஏற்பட்டாலும் கூட ஜெனரேட்டர் வசதி இயங்குவதற்கு ஜெனரேட்டரும் அங்க நாங்க ரெடியா பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிருக்கோம். அது நம்ம மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டு அறையிலே அது கேமராக்கள் மூலமா எல்லா சுரங்க பாதையுமே அது கண்காணிப்புல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லா முகாம்களுக்கும் தயார் நிலையில வச்சிருக்கிறோம். ஓகே சார், மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்றால் புதன்கிழமை வரை இந்த மழை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் மக்கள் தவிர்க்க வேண்டியது மற்றும் இந்த பாதுகாப்பு வேண்டுகோள்கள் எதுவும் இருக்கா சென்னை மாநகராட்சி சார்பில்? ஆமாங்க, தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்கள் தண்ணி அதிகமா தேங்குன்ற ஒரு சூழல் விட்டா அருகில் உள்ள முகாமுக்கு நீங்க வந்துட வேணும். அந்த அருகில் உள்ள முகாமுக்கு வந்தா மாநகராட்சி எல்லா விதமான ஏற்பாடும் தயார் நிலையில செய்து வைத்திருக்கு. அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், அது அவர்களுக்கு உணவு, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எல்லாமே நாங்க தயார் நிலையில வச்சிருக்கிறோம். எந்தவித கவலையும் வேண்டாம். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இது மழைக்காலம் தான், மழை தொடர்ந்து இருக்க வேண்டிய சூழல் தான். அதனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மாநகராட்சி முழு வீச்சுல தயார் நிலையில இருக்கிறது. ஒண்ணுங்க அச்சப்பட தேவையில்லை. ஓகே. ஆனா இந்த சாலைகள்ல இந்த மழை வெள்ள நீர் ஓடுவதால் அதாவது வடிவதில் சில இடங்களில் சற்று தாமதமாகிறது. இப்போது அண்ணா சாலை உதவி பொறியாளர்கள் அதை கண்காணிக்கிறாங்க. சில இடங்கள்ல அடைப்பு மண் திட்டுக்கள் அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பை எடுத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகளில் நம்ம சாலை பணியாளர்களும் உதவி பொறியாளர் தலைமை கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே. அந்த அடையாறு கூவம் கரையோரம் இப்ப கூட நான் போரூர் ஜங்ஷன்ல சர்வீஸ் ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கு. உடனடியாக அதுல மோட்டார் ஏற்கனவே பம்பிங் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேகமா வடிஞ்சுன்னு தான் இருக்குது. அது கூட உடனே வட்டார துணையான எனக்கு முன்னாடி அவர் நேரடியாக களத்துல போய் பார்த்திருக்காரு. அதனால எல்லாருமே கண்காணிப்புல தான் தொடர்ந்து நாங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருந்துருக்கோம். ஒன்னும் எதுவும் மக்கள் ஆட்சேபட தேவையில்லை. ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மழை விட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள அது எல்லா தண்ணிகளும் ஓரளவுக்கு வடியக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஓகே. துணை மேயர் சார், இந்த இன்னும் 2 நாட்கள் இதே அளவு மழைப்பொழிவு இருக்கும் பொழுது அதற்கான அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு வேண்டுகோள்கள் அந்த கூவம் அடையாறு கரையோரம் மற்றும் இந்த கேப்டன் நல்லா கால்வாய் உள்ளிட்ட சிறிய கால்வாய்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த தண்ணீர் பெருக்கை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா சார்? இல்ல, எல்லா கால்வாய்களுமே தொடர்ந்து 3 மாத காலமாக நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் நேரடியாகவே அந்த தூர்வாருகிற பணியை ஆய்வு செய்திருக்காரு. அவரே தொடர்ந்து அதுல சென்னை மாநகரம் முழுவதும் நம்ம பொதுமக்கள் அதிக அளவு வசிக்கிறதுனால அவர்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது, எந்த விதமான அவர்களுக்கு இடைபாடுகளும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக மானிட்டர் பண்ணி எல்லா கடாவுக்கும் தூர்வாரி தயார் நிலையில தான் இருக்குது. அதனால வேகமாக தண்ணி வடியக்கூடிய அளவுல தான் வச்சிருக்கோம் நாங்க. அதனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை. எந்த சூழலையும் அதை மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிற அளவுக்கு மாநகராட்சி தொடர்ந்து செயல்படும். ஒன்றும் அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. துணை மேயர் மகேஷ்குமார் சார், ஒரு நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இந்த புதிதாக இந்த நவீன இந்த மாநகராட்சி வடிகால் பணிகள், அதாவது அருகில் அந்த சைஃபன் போட்டு எல்லா இடத்துலயுமே அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகும் கூட சில இடங்களில் அந்த தண்ணீர் தேங்குவதற்கான அந்த காரணம் என்ன? அது இரவில் மழை பெய்தால் காலையில் தண்ணீர் தேங்கிதான் இருக்குது பல இடங்கள்ல. இன்னும்
பெரிய அளவுல நீங்க கூறிய புதிய வடிகால் பணிகள்ல பெரிய அளவுல இல்ல, ஆனா சிறிய அளவுல தேங்குது சில இடங்கள்ல. அல்ல, அது சில இடங்கள்ல வந்து அதனுடைய அந்த கட்டமைப்பு பண்ணும்போது அதனுடைய லெவல் வந்து சில இடங்கள்ல மிஸ் ஆயிருக்கும். அந்த லெவலை கூட அது உடனே எந்த இடத்துல நிக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சு அதோட சரி பண்ற பணிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா பொறியாளருக்கும் அதுக்கு வந்து அதுக்கு அந்த மாநகராட்சியுடைய ஆணையர் வந்து சுற்றறிக்கையாவே கொடுத்திருக்காரு. அது வந்து சில இடங்கள்ல லிங்க் பண்ணாம இருப்பாங்க, சில இடங்கள்ல அதை லிங்க் பண்ற பணியும் கூட மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னும் முழுமையாக மழைநீர் வடிகால் பணி முழுமையாக முடியவில்லை. பல இடங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. தாழ்வான பகுதிகள் இது வந்து மழைநீர் வடிகால்வாய் பணிகள் வடிகால்வாய் இருந்தாலும் கூட தாழ்வான பகுதியில தண்ணி தேங்கக்கூடாதுக்கு தான் மோட்டார் நாங்க பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால எந்த இதுல எல்லா வகையிலும் மாநகராட்சி முழு வீச்சுல தயார் நிலையில இருக்கு. அது மக்கள் எதுவும் அச்சப்பட தேவையில்லை. எல்லா வகையிலும் நாங்க களத்துல தான் இருக்கோம் நாங்க. ஓகே, நன்றி சார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு மழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாகவும் மக்களுக்கான வேண்டுகோள் குறித்து எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.